ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு கன்னட லாங்குவேஜ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான பிளிங்க். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம கதாநாயகனுடைய பேர் அபூர்வா. இவர் பேசிக்காக ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் இல்லாமல் அங்கங்கே ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு தெரிறாப்புல. பெருசாக வருமானம் அப்படி இப்படின்லாம் கிடையாது. இவருக்கு ஒரு லவ்வர் வேறு. உண்மையை சொல்ல போனால் லவ்வர் தான் இவருக்கு சோறு போடுது அப்படிங்கிற நிலைமையில இவர் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பப்போ அந்த அம்மா கிட்ட தான் ஒரு 1000 ரூபா கூட, ஒரு 2000 ரூபா மட்டும் ஜிபே பண்ணேன், நான் ஒரு 4 நாளில் தர்றேன் அப்படின்னு வாங்கி இவருடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம கதாநாயகனுக்கு ஒரு அதீத சக்தி ஒன்று இருக்குது. அதாவது நம்மளால் ரொம்ப நேரம் கண்ணை இமைக்காமல் இருக்க முடியும், அதாவது பிளிங்க் பண்ணாமல் இருக்க முடியும். இப்படி ஒரு சக்தி நமக்கு இருக்குது அப்படிங்கிறதே கதாநாயகனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தெரிய வருது. இது மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல. அவருடைய வாழ்க்கையில் அவருக்கே தெரியாத பல மர்ம முடிச்சுக்கள் ஒரு தருணத்தில் தான் ஒன்றொன்னாக அவிழ ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ரீநிதி பெங்களூரு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் எடுத்த ஒரு படம். அவர் ஒரு அறிமுக இயக்குனராக. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் பண்ணிடுறேன். இந்த படம் முதல்ல ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் பார்க்கும்போதெல்லாம் ஏங்க இந்த படத்தையும் ஆகா ஓகன்னு கம்பி கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா முதல்ல ஒரு 35-40 நிமிஷத்துக்கு இவங்க ஹீரோ யார், அவர் லவ் பண்ணுற பொண்ணு யார், இவருக்கு என்ன பிரச்சனை, இப்போ எப்படி தான் இவருடைய லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவருக்கு அந்த பிளிங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே செட் அவுட் பண்ணுறதுக்கே அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கதை டிஃபால்ட்டாக பல விஷயங்களை அப்படி உள்ளே அன்ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதையில் என்ன சம்பவம் அப்படிங்கிறதே நமக்கு புரியுது. குறிப்பாக படத்துடைய செகண்ட் ஹாஃபு இவங்க சில படங்கள் சொல்லுவோம் தெரியுமா, ஏங்க ஒரு சாதாரண கதைங்க, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வெளியான மகாராஜா வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரண லீனியரான ஒரு கதை, சிம்பிளான ஒரு ஸ்டோரிங்க. அதை ஃபிலோமின் ராஜ் எப்படி எடிட்டிங்கில் கொண்டு போய் உட்கார வச்சாரோ அங்கே தான் இந்த படம் தெரிக்குது அப்படின்னு நான் அந்த விமர்சனத்திலே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு சாதாரண கதைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த கதையை ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபிகல்ட்டான நரேட்டிவ் பேட்டர்னில் வெளியான ஒரு படம் தான். அப்படி ஒரு கதை தான் இது. இந்த கதையை இன்னமும் செகண்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு இது நான் லீனியராக கட் பண்ணி சுவாரஸ்யப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துடைய எடிட்டரான சஞ்சீவ் பண்ணியிருப்பாப்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த கதையும் கட் பண்ணப்பட்ட விதத்தில் தான் எடிட்டருடைய ஒர்க்கும் ஆப்வியஸ்லி டைரக்டருடைய இன்புட் இருக்கும். இவங்க 2 பேருடைய இந்த விஷயத்தில் தான் இந்த கதைக்களம் என்ன தான் டெக்னிக்கலி சினிமோடோகிராஃபி மியூசிக்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கதையே ஒரு வித்தியாசமான கதை. அதை எந்த அளவுக்கு இன்னமும் வித்தியாசமாக சுவாரஸ்யப்படுத்தி இந்த கதையை இவங்க சொல்லியிருந்தாங்கங்கிற விதத்தில் தான் இந்த கதை டெஃபினட்டாக உங்களை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது 2014 ஒரு ஆஸ்திரேலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ப்ரீ டெஸ்டினேஷனை நம்மளால் மறக்கவே முடியல. ஒரு உலக பிரசித்தி பெற்ற படம் அது. த்ரில்லர் ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. முதல் தடவை அந்த படத்தை பார்த்தப்பலாம் ஏங்க இப்படி இல்லாமல் யோசிக்கிறாங்க, போங்க மூலக்காரங்க உலகத்தில் பல பேர் இருக்கத்தாங்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. நம்ம த்ரில்லர் ரசிகர்கள் பல பேர் நம்ம அந்த படத்துடைய விமர்சனம் போய் பாருங்கள், அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம் இது. அப்படி ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம கன்னட இண்டஸ்ட்ரியில் இப்போ டீல் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. இந்த படத்துடைய அந்த ஐடியா இருக்குது இல்லையா, நிச்சயமாக இவங்க ப்ரீ டெஸ்டினேஷன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். படத்துடைய செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்கள், ஏங்க இதே எங்கேயும் சேர்ந்துருச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்களும் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ பொறுமையாக வெயிட் அண்ட் வாட்ச் பாருங்கள், உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்துக்கு நிறையவே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கும் தீக்ஷித் ஷெட்டி அவர் தான் படத்துடைய கதாநாயகன், நீட்டாக பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரியே சைத்ரா ஜே அச்சார் அவங்களும் அந்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த 2 கதாபாத்திரம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் நிறைய கதாபாத்திரத்தை நான் இங்கே உங்களுக்கு தேவையில்லாமல் ஸ்பாய்லராக கொண்டு வந்து நிறுத்த விரும்பலை. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதாநாயகன் யார், அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து மர்மங்களாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அந்த சம்பவங்களுக்கு உண்மையாகவே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்ம பின்னணி என்ன, இந்த மர்ம பின்னணிக்கும் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ரிவீல் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி லைனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த ரிவீலிங் பார்ட்டு கதாநாயகனுக்கு உண்மையாகவே அன்வீல் ஆகும்போது
இந்த கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை இவங்க காட்சிப்படுத்தின விதமும் சரி, அதை ஃபைனலாக ப்ரெசென்ட் பண்ண விதமும் சரி, நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடல் கன்னடா பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேயல் இல்லை அப்படின்னா கூட இந்த கதைக்களம் அந்த பிளாட்டு டீல் பண்ணப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அதுவே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். பாருங்கள், பார்க்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். அப்புறம் என்ன சொல்லியாச்சு, பார்க்குறவங்க தாராளமாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.